விஜய் வந்து ரொம்ப வெட்கப்படுறத பார்த்துட்டு காவேரி கிண்டல் அடிக்கிறாங்க. "என்னங்க இவ்வளோ வெட்கப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒன்றும் இல்ல" அப்படின்றாரு. சரிங்க போஸ்டர்லாம் வந்து பிரிக்கிறதுக்காக ஆள் சொல்லிட்டீங்களா?" "அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி" அப்படின்னோனே, "என்ன இப்படி மாறிட்டாரு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "என்ன விஷயங்க சொல்லுங்க" அப்படின்னோனே, "ஏதோ வெட்கப்பட்டுட்டு இருக்கீங்க அது மட்டும் நல்லா தெரியுது" அப்படின்னோனே, "அது வந்து காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷம். "நிஜமாவா சொல்றீங்க? பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல நீங்க ஹீரோன்னு சொல்லிட்டு, நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. உண்மையிலேயே நீ நல்லது தான் பண்ணியிருக்க. நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சு திட்டிட்டேன். சாரி காவேரி" அப்படின்றாரு. உடனே வந்து ஓகே சொல்லுங்க அப்படின்னோடனே, பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து நிஜமாவே வந்து ஓகே சொல்லிடுங்கங்க அப்படின்னோடனே, உண்மையிலே நீ தான் காவேரி வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு செம டென்ஷன் ஆகுது. அப்படியே பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. என்ன மறுபடியும் 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்ல வந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து பைப்பு சரியில்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ராகினி வந்து இந்த மாரி அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்களாம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட சுய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு நம்மலாம் பில்டப் பண்ணுறாங்க. அதை கேட்டு சாரதா ரொம்ப செம்மையா டென்ஷன் ஆகி நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துருவேன். என் பொண்ணு வீட்டில் நான் தங்குறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சாரதா வந்து குடும்பத்தோட வந்து தங்குறாங்க. அதை பார்த்து ராகினி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே. அதை பார்த்து ராகினிக்கு செம்ம கடுப்பாகுது. ச்சே இங்கே வந்து தங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட போய் கேட்குறாங்க. அஜய் நீ பண்ண வேலை இருக்கே என்ன நல்லா தானே சந்தோஷமாக வந்து பாராட்டிட்டு போகிற அப்படின்னோடனே, ஆமாம் நீ பண்ண வேலையால் தண்ணி சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டாங்க கும்பல் எல்லாமே. அவங்கள எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னோடனே, நான் எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் வந்து திட்டுவார். அண்ணன் திட்டுவார்னு பார்த்துருந்தா இந்த வீட்டில் உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அதனால் யாரும் இங்கே தங்கக்கூடாது. நீ போய் தாத்தா கிட்ட சொல்லு போ அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணாம் ராகினி சொன்னால் கேளு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். நான் சொல்ல முடியாது. உன்னை போய் நம்ம பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே. இதை பார்த்து ராகினிக்கு இன்னும் வயிறாக எரியுது. அடுத்து யமுனாவும் நர்மதாவும் வந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தாத்தா வந்து அவங்கள 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ 2 பேருமே விளையாடும்போது நர்மதா வந்து சரியாகவே விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்குற வந்து யமுனா வந்து ஏன்க்கா இவ்வளோ பண்ணுறேன் நான் தோக்குறேன் பாரு அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம விஜய் வந்து யமுனாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப சீட்டிங் நீங்கள் பண்ணுறது அப்படின்றாங்க. நீ மட்டும் வந்து சொல்லிக் கொடுக்கலாமா நர்மதாக்கு அப்படின்றாரு. அவள் குழந்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இது என்ன நியாயமாக இருக்குது? நீ மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம் நான் மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் நான் இந்த மாமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இல்லை நான் அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜய் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. குடும்பம்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ காவேரி குடும்பத்தால் விஜய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பிரியப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து வந்து தலைவலி விழிக்குது எனக்கு. காலையிலேருந்து என்னால் முடியல. இந்த கும்பல் எப்போ இங்கேருந்து போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க ராகினி. விஜய் என்ன பண்ணுறாரு செமையா போர் அடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கிரிக்கெட் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கிரிக்கெட்டா அப்படின்னா இங்கேயும் விளையாடுறது நம்ம விளையாடலாம். சரி தாத்தாவையும் கூப்பிடலாம். தாத்தாவுமா ஆமாம் அவரும் சூப்பராக விளையாடுவார் அப்படின்னோடனே, சரிங்க பேராண்டிங்களா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுறாங்க. பால் எடுத்து போட்டு சமையல தாத்தா இந்த வயசில் இப்படி விளையாடுறீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சந்தோஷப்படுறாரு. 3 பேருமே சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ராகினி மறுபடியும் வந்து டென்ஷனாகி உட்காந்துடுறாங்க. சரி என்ன இது நடக்குதுங்க என்ன தெரியலையே. அந்த குடும்பம் இந்த குடும்பத்து கூட சேர்ந்து இப்படி ஆட்டம் போடுறாங்களே இதுக்கெல்லாம் வந்து ஒரு வேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி உட்காந்துருக்காங்க. அப்போ அஜய் வந்து கேட்குறாரு, என்ன ராகினி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? பின்ன டென்ஷன் ஆகாமல் நீ பண்ண வேலை தான் இவ்வளவும். நீ தானே ராகினி பண்ண சொன்னேன். ஆமாம் நான் தான் பண்ண சொன்னேன். இப்போ பாரு எனக்கே அது வினையாக முடிஞ்சிச்சு. இவங்களை எப்படியாவது அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். ஏதாவது ஒன்று பண்ணு அஜய் அப்படின்னோடனே, சரி யோசிப்போம் இரு. நீ சும்மா எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடின்று அப்படின்னு யோசிச்சுட்டாலும் அப்படின்றாருங்க. சரி இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடணும். இதுக்கு பிளான் போட ஒரே ஆள் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் சூப்பர் பிளான் சொல்லுவார். வேணா ராகினி தேவையில்லாத பிரச்சனை ஆக போகுது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க ராகினி. இங்கே வந்து காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அக்கா கிட்ட. ராகினி பயங்கர டென்ஷனில் இருக்கால அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இது